ரெக்கார்ட் ஆகும். சரிங்களா? ஆனா நீங்க இதுல ரெக்கார்ட் பண்ணலான்னு பண்ணலினாலும் இந்த ஜூமோட செயலி வச்சிருக்காங்க, அவன் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண. தெரியுமா உங்களுக்கு? நீங்க போன் பண்றீங்கல்ல, ஒருத்தர் கூட பேசுறீங்கல்ல, நீங்க கால் ரெக்கார்ட் போனா கால் ரெக்கார்ட் ஆகுது இல்ல? சரிங்களா? போகலைன்னா ஆகுமா? ஆகாது. ஆனா நெட்வொர்க்ல அங்க ஆயிட்டு இருக்கும். நீங்க இந்த மொபைல் வாங்கினதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னென்னவெல்லாம் நீங்க பேசுனீங்களோ எல்லாம் அவங்களோட ரெக்கார்ட்ல வச்சுப்பாங்க. சார் அப்படியா? இது தெரியாம போச்சேன் சார், என்னென்னவோ பேசி வச்சிருக்கிறது. சரியாண்ணா? நீங்க உங்க வாட்ஸ்அப்ல படம் எல்லாம் அனுப்புறீங்கல்ல, அதெல்லாம் டெலீட் பண்ணிடுறீங்கல்ல. நீங்க என்ன டெலீட் பண்ணிட்டீங்கன்னு நினைச்சிட்டீங்கல்ல? இந்த வாட்ஸ்அப் கம்பெனிக்காரங்கிட்ட நீங்க முதல் நாள் அனுப்பிச்ச வாட்ஸ்அப் செய்தியிலிருந்து இப்ப நீங்க அனுப்பிச்ச வாட்ஸ்அப் செய்தி வரைக்கும் அவங்க ரெக்கார்டு இருக்கு. ரெக்கார்டு இருக்கு. சரிதானே? இது கவனமா இருக்கணும். சரியா? சரி, இதெல்லாம் எதுல ரெக்கார்டு பண்றாங்க? இப்ப ஜூம்ல இருக்காங்க, 300 பேர் இருக்காங்க. சரிங்களா? உலகத்துல எங்கெங்கயோ இருக்கிறாங்க. இப்ப நம்ம காஞ்சிபுரத்துல ஒரு இடத்துல உட்காந்துட்டு பேசுறோம். இந்த பேச்சு உலகத்துல எங்க இருந்தாலும் அவங்களுக்கு கேக்குது. என் வீடியோ அப்படியே அவங்களுக்கு தெரியுது. தெரியுதா? எதுல போச்சு? சிக்னல் வேவ்ஸ். இந்த டப்பாக்கு ஏன் இவ்வளவு வேல்யூ? இந்த டப்பா என்னோட வீடியோ என்னோட ஆடியோ ரெண்டையும் எடுத்து ஒரு வேவ்ல ஒரு அலையில ரெக்கார்டு பண்ணி அந்த அலை என்ன பண்ணுது? இந்த டவருக்கு அனுப்பிச்சு, அங்கிருந்து சேட்டலைட்டுக்கு அனுப்பிச்சு. சரிதானா? இந்த ஜூம் செயலி மூலமா யாரெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இதைய அந்த அலை யாரெல்லாம் அந்த ஜூம் லாகின் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த ஆடியோ வீடியோ தெரியுது. அது ரெக்கார்டு பண்ணுது. ரெக்கார்டு பண்ணி அவங்க செல்போனுக்குள்ளேயே லேப்டாப்புக்குள்ளேயே போய் அந்த அலை போய் அந்த அலைக்குள்ள இருக்கிற விஷயத்த வெளியிடுது. ரெக்கார்டு பண்ணது வெளியெடுக்குது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சரிங்களா? இப்படி நமக்குள்ள ஒரு அலையை இறைவன் செட் பண்ணி விட்டுட்டான். சரிங்களா? இந்த ரெக்கார்டு நம்ம போட்டா ரெக்கார்ட் ஆகும். சரிதானே? ஜூம்காரன் நினைச்சாதான் அதுவும் ரெக்கார்ட் ஆகும். ஜூம்காரன் ஆஃப் பண்ணிட்டோம்னா அது ரெக்கார்ட் ஆகவே பண்ண முடியும். சரிதானுங்களா? ஆனா இங்க ஒரு அலை இருக்குது இல்ல, அந்த ரெக்கார்ட நீங்க ஆன் பண்ணவும் முடியாது, ஆஃப் பண்ண முடியாது. 24 into லைஃப் டைம் அது ரெக்கார்ட் ஆயிட்டே. தெரியுமா உங்களுக்கு? சரிதானே? இதுல நீங்க சில செயலி எல்லாம் இருக்குது. ஜூம் பாக்குறப்ப, ஜூம்ல வீடியோ ஆடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு வாய்ஸ் டைப்பிங் பண்ண முடியாது. தெரியுமா உங்களுக்கு? அப்படி இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். இருங்க, பழைய டேப் ரெக்கார்டு இருக்குல்ல, அதுல பிளே கொடுத்தீங்கன்னா பிளே ஆகும், ரெக்கார்டு கொடுத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகும். கவனிச்சிருக்கீங்களா? ரெக்கார்டு கொடுத்தா ரெக்கார்ட் ஆகும், பிளேன்னு கொடுத்தா பிளே ஆகும். சரியா? பிளேவும் ரெக்கார்டு ஒட்டுக்கா ஆகும். ஒரு பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குது, அப்ப நீங்க வேற ஏதாவது ஒண்ணு ரெக்கார்ட் பண்ண முடியுமா? முடியாது. சரிங்களா? ஒன்னா ரெக்கார்ட் பண்ண முடியும், இல்லாட்டி கேட்க முடியும். ஆனா நம்ம சிஸ்டம் இருக்குல்ல, இது ஸ்டாப் ஆயிரும். கவனிச்சிருக்கீங்களா? இது ஒரு ஆடியோ விஷயம் ஒண்ணு ஓபன் பண்ணீங்கன்னா இன்னொரு ஆடியோ விஷயத்தை அது சப்போர்ட் பண்ணாது. ஆமா, புரியுதுங்களா? ஆனா இங்க இருக்கிறது ஒண்ணு இருக்குல்ல, இது யாரு கண்டுபிடிச்சா? இது நம்ம கண்டுபிடிச்சது. ரெண்டு கட்டானா இருக்குது, ஒன்னா ரெக்கார்டு பண்ணும் இல்லாட்டி பிளே பண்ணும். சரியா? ஆனா இது அவன் கண்டுபிடிச்சது. இது ஒரே டைம்ல ரெக்கார்டும் பண்ணும் பிளேவும் பண்ணும். அப்படி ஒரு சிஸ்டத்தை கண்டுபிடிச்சிருக்கான். சரிங்களா? தூக்கம் வருதுங்களா? இல்லையா? சரி, அப்போ நமக்குள்ள ஒரு அலை இருக்கு, அந்த அலை எல்லாத்தையுமே ரெக்கார்டு பண்ணுது. அதை பண்ண வைக்கிறது யாரு? இறைநிலை. அப்ப நமக்குள்ள ஒரு கருமையம் இருக்கு. அந்த கருமையத்துலதான் நாம பார்க்கிற, கேட்கிற, நினைக்கிற, சொல்ற அத்தனையும் உள்ள ரெக்கார்ட் ஆயிட்டு. சரிங்களா? ரெக்கார்ட் ஆகிறது மட்டும் இல்ல, அதுதான் எண்ணங்களா வெளியே வருது, அதுதான் சொல்லா வெளியே வருது.
அதுதான் நம்மளை செயல்படுத்துது. சரிங்களா? இப்ப எல்லாரும் ஒரே மாதிரி நினைக்கிறோமா? அப்படி நினைக்கிறீங்களா? எல்லாரும் ஒரே மாதிரி நினைப்போமா? நினைக்க மாட்டோம். சரிங்களா? ஒவ்வொருத்தங்க நமக்கு பிரச்சனையே என்ன? எல்லாரும் நான் நினைக்கிற மாதிரி. நேற்றுக்கு அதுக்கு ஒரு டெஸ்ட் கொடுத்தாரு. அவர் அங்க டெஸ்ட் ஒன்று கொடுத்தாரு. கல்வி அப்படின்னு எழுதி போட்டு கல்வியை பத்தி நீங்க என்ன வேணா எழுதுன்னு ஒரு பேப்பர் எடுத்து எழுதி கொடுத்தாரு. சரிதானே? நமக்கு கொஞ்சம் இதுல எல்லாம் இருக்கிறங்காட்டி மூளை பயங்கரமா வேலை செஞ்சிருச்சு. நோட்டு, பேனா, ரப்பர் எல்லாம் போட்டு எழுதி தமிழ், இங்கிலீஷ் எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறான். படிக்க சொன்னார். என்னடா தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் அது கல்வி கூட சேர்ந்தது தானே. பாட்டனி, ஜுவாலஜின்னா ஒரு அம்மா எப்படி பாக்குது, நீ என்ன மனுஷன் தானா? அவன் 10க்கு மேல எழுத முடியாது. நான் 45 எழுதியிருந்தேன். சரிதானே? அவன் யோசிக்கிறான், இவன் எங்கிருந்து வந்தான் அப்படின்னு. சரிதானே? அப்ப எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திக்கிறது இல்ல. கையில வச்சிருக்கிற பேப்பரை கல்வி கூட ஜாயின் பண்ணி நிறைய பேர் எழுதல. கையில ஒரு பேப்பர் கொடுத்திருக்காரு, கூட ஒரு பேனா கொடுத்திருக்காரு. இது தப்பு இல்ல, தப்புக்காக அவர் சொல்ல வரல. ஒரு விஷயத்தை எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்கறது இல்ல, சிந்திக்கிறது இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனா எல்லாரும் ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு வந்தோம். ஆமா, நான் சொல்றது புரியுதா? கான்செப்ட் புரியுதா? எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திக்கிறது இல்ல, எல்லாரும் ஒரே கண்ணோட்டத்துல பார்க்கறது இல்ல. புரியுதா இல்லைங்களா? நான் ஒரு உதாரணம் அடிக்கடி சொல்லுவேன். இப்படியே இங்க இருந்து பாக்குறீங்க, கீழே ரோட்ல ஒரு ஆணும் பெண்ணும் நடந்து போறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன நினைப்பீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போறாங்கன்னு நினைக்கலாம். அப்புறம் அண்ணன் தங்கச்சி போறான்னு நினைக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் போறாங்கன்னு நினைக்கலாம். ஆபீஸ் கொலீக்ஸ், ரிலேஷன்ஸ் போறாங்கன்னா நீங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க இல்ல, அப்படிதான் நினைப்பீங்களா? நானே சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். அது கூட பரவாயில்ல, அப்படியெல்லாம் நம்ம நினைப்போம். நம்மளையெல்லாம் நல்லவன் நினைச்சது சரிதானா? நினைப்போம், சொல்ல முடியாது. எல்லாரும் எல்லா நேரத்திலையும் எப்படி வேணா நினைப்போம். இந்த நினைப்பு எதை பொறுத்து வருது? உங்களுக்குள்ள என்ன இருக்குதோ அதை பொறுத்து அங்க வருது. உங்களுக்குள்ள ஒரு நல்ல தன்மை இருந்தா அது நல்ல தன்மை தான் அங்க காட்சி அளிக்குதோ. எனக்குள்ள ஒரு கெட்ட தன்மை இருந்தா கெட்ட தன்மை தான் காட்சி அளிக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? காட்சி அளிக்கிறது வெளியே பார்த்து அல்ல, உங்க உள்ள இருக்கிறத வெளியே காட்டுது அது. இந்த கதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். துரியோதனையும் தர்மரையும் கிருஷ்ணர் ஒரே கிராமத்துக்குள்ள போய் தங்கத்தை கொடுத்துட்டு வான்னு சொன்னாராம். 2 பேருக்கு தட்டு நிறைய தங்கத்தை கொடுத்து கிராமத்துக்குள்ள போய் எல்லாரும் கொடுங்கன்னாராம். ஒரு கண்டிஷன் தர்மர் கிட்ட, இந்த ஊர்ல எவன் கெட்டவனோ அவனுக்கு கொடுத்தாராம். துரியோதன கிட்ட ஊர்ல எவன் நல்லவனோ அவனுக்கு கொடுத்தாரு. 2 பேரும் தட்டு திருப்பி போனாங்க. ஏன்? தர்மர் சொல்றாரு, எவனுமே கெட்டவனே இல்லப்பா, நான் தாப்பா கெட்டவங்க. துரியோதனன் சொல்றாரு, ஒருத்தன் கூட நல்லவன் இல்லப்பா, நான் தாப்பா திருக்கலே நல்லவனா இருக்கானே. 2 பேர் போனது ஒரே ஊருக்குள்ள, அதுதான் பியூட்டி. அப்ப நல்லவனோ கெட்டவனோ வெளியில அல்ல, உள்ள. நீங்க என்ன கண்ணாடி போட்டு பாக்குறீங்க? உங்க அம்மாவை என்ன கண்ணாடி போட்டு பாக்குறீங்க? உங்க மாமியார் என்ன கண்ணாடி போட்டு பாக்குறீங்க? உங்க கூட பிறந்தவங்களை என்ன கண்ணாடி போட்டு பாக்குறீங்க? உங்க வீட்டுக்காரர் கூட பிறந்தவங்களை என்ன கண்ணாடி போட்டு பாக்குறீங்க? உங்களை நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதான் நினைச்சேன். உங்க அக்கா தங்கச்சியை பத்தி பாசிட்டிவா நினைக்கிறீங்க, பிரச்சனையே வந்தாலும் அது சரியாயிடுது. இங்க நெகட்டிவே அது ஆகாது, ஓடாது. 8 1 துண்டு 2 முடிச்சுடு போன செத்தனி அப்படின்னா அப்ப அங்கிருந்து என்ன பாசிட்டிவா வரும்?
நேற்று அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொன்னாங்க. பால் இருக்கு, பச்சை கலர் பெயிண்ட், அது எதாவது சொன்னார், பெயிண்ட் இப்பதான் அடிச்சிருக்கு, பால் வெள்ளையா இருக்கு, நீங்க வீசுறீங்க, சரிதானா? எதுல போய் அடிக்குதோ அதுக்கு தன்மை எடுத்துட்டு வரும். உங்களோட தன்மை அங்க பதிய வச்சுட்டு வரும். நீங்க வெள்ளை பால்ல வெள்ளை பெயிண்ட் அடிச்சுட்டு அனுப்பிச்சீங்கன்னா சரிதானா, அது வெள்ளை அங்க போட்டுட்டு கொஞ்சம் பச்சை கொஞ்சம் எடுத்துட்டு வரும். இப்ப நீங்க என்ன தன்மையா நினைக்கிறீங்களோ அது அங்க போய் ரிஃப்ளெக்ட் பண்ணும். சரி, எதை நினைக்கிறீங்களோ அதை தூக்கிட்டு வரும். அப்ப அவங்கள பத்தி பாசிட்டிவா நினைச்சா பாசிட்டிவ் வரும், நெகட்டிவா நினைச்சா நெகட்டிவ் தான் வரும். சரிங்களா? அப்போ பேசா புரிய வேண்டிய நமக்குள்ள ஒரு அலை இருக்கு, அதை புரிஞ்சுக்கோங்க. அதான் மனசு. மனம்ங்கிறது ஒரு அலை இல்லையா? அது என்ன பண்ணிட்டே இருக்கு, அலைஞ்சிட்டே இருக்கு. அது என்ன பண்ணுது, ரெக்கார்ட் ஆகுது. நீங்க பாக்குறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது, கேட்கறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது, நினைக்கிறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. அப்ப எப்படி நினைக்கணும், நல்லதா நினைக்கணும். நல்லதா மட்டும்தான் நினைக்கிறோமா? நல்லதும் நினைக்கிறோம், அப்போ அப்போ நிறைய நல்லது நினைக்கிறீங்களா? உங்களுக்கு நிறைய நல்லது நடக்குதா? அப்ப கரெக்ட் தான். சரி, எனக்கு நிறைய நல்லதே நடக்கல, அப்ப நீ நிறைய நல்லதா நினைக்கல, அதானே? சரி, போட்டதுதான் முளைச்சு வரும். நிறைய விளைச்சல் வந்துருச்சு, அப்ப நீ நல்லா வது போட்டிருக்க, நல்லா பராமரிச்சிருக்க, அப்படித்தானே? விளைச்சலே வரல, நீ போட்டது சரியில்லை, பராமரிச்சது சரி. சரிங்களா? அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, நமக்குள்ள ஒரு ரெக்கார்டிங் நடக்குது, கருமையம். அதான் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வைக்குது. அது ரெக்கார்ட் பண்றது மட்டுமல்ல, நீங்க போட்ட ரெக்கார்டுக்கு தகுந்த மாதிரி ரிப்ளைவும் கொடுக்கணும். அதுதான் நீங்க பாக்குறதெல்லாம் உங்களுக்கு காட்டுது. நீங்க நல்லதா உள்ள போட்டு வச்சிருந்தீங்கன்னா பாக்குறதெல்லாம் நல்லதாவே தெரியும். மகான்கள் எல்லாரையுமே கடவுளா பாக்குறாங்க, நம்ம எல்லாரையுமே பேயா பார்க்கறோம். ஏன்னா அவங்க மனசு சுத்தமா இருக்கு. திருட திருடிட்டு ஓடுறான், மகிழ்ச்சி என்ன பண்ணாரு, வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். சரியா? நீங்க என்ன பண்ணுவீங்க, என்னென்ன வார்த்தை இருக்குமோ எல்லாத்தையும் திட்டி, சரி அவன் பரம்பரையிலே திட்டி, சரி பரம்பரைக்கே ஜாபம் கொடுத்து, சரிதானா? அவர் மகிழ்ச்சி சொல்லியிருக்காரு, இத்தனை நான் நல்லது பண்றப்போ என் கர்மா அங்கங்க கொஞ்சம் தொக்கி இருக்குதுங்கிறாரு. அவருக்கே கர்மா இருக்கிற நமக்கெல்லாம். சரியா? அப்ப உங்க கருமையத்துல எல்லா ரெக்கார்டும் இருக்குது, எத்தனை ஜென்மமா பண்ணதெல்லாம் ரெக்கார்டு இருக்குது. அந்த கருமையத்தை இன்னும் களங்கப்படுத்துற விஷயம் என்ன தெரியுமா, உங்ககிட்ட இருக்கிற ஆசைகள். உங்க கருமையத்தை சுத்தம் பண்ணாதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? போர் அடிக்குதா? கிளாப் பண்ணுங்க. ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு. ரெடி ஆயிட்டீங்க? சரி, என்ன கான்செப்ட் சொல்ல வர்றோம் அப்படின்னா, நம்மோட ஆசைகள், சரிங்களா, உங்களுடைய என்ன ஆசையெல்லாம் நிறைவு பெறாமல் இருக்கிறதோ அந்த ஆசைகள் எல்லாம் உங்கள் கருமையத்தை களங்கப்படுத்தி கொண்டே இருக்கும். கருமையத்தை சுத்தம் பண்றதுக்கு தான் வந்திருக்கிறோம். கருமையத்தில் இருக்கிற களங்கம் தான் நம்ம வாழ்க்கையில வந்து துன்பம். புரியுதா உங்களுக்கு? வினைப்பதிவை கழிக்கணும்னா கருமையத்தை சுத்தம் பண்ண, ரெண்டு ஒண்ணுதான். நாம செஞ்ச பாவத்தை கழிக்கணும், கருமையத்தை சுத்தம் பண்ண, ரெண்டு ஒண்ணுதான். அப்ப அந்த கருமையத்தை சுத்தம் பண்றதுக்காக வந்திருக்கிறோம், அதுக்கான வேலை செய்யணும். ஆனா கருமையத்தை களங்கப்படுத்துறதுக்கான செயல் இப்ப செஞ்சுட்டு இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? எதுக்கு வந்தா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எதுக்கு வந்தனே மறந்துட்டு ஏதோ பண்றோம். சரிதானே? நிறைய பக்கம் இந்த வீட்டுக்கு போகலான்னு போவோம், வேற வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ரெகுலரா அப்படி போய் போய் பழக்கமா இருக்கும்.
ரூட்டு நாங்க அடிக்கடி பொள்ளாச்சி போயிட்டே இருப்போம், திருப்பூர்ல இருந்து ஆழியாருக்கு. சில நாள் உடுமலைப்பேட்டை மீட்டிங் இருக்கும். சரிதானே, டிரைவர்னா பொள்ளாச்சி போயிட்டு இருப்பாரு. ஆனா என்னன்னா அப்பா ரெகுலரா போறப்ப அதுலயே போயிட்டு அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா, இப்ப கவனமா இருக்கணும். அப்போ எல்லாத்துக்கும் காரணம் நம்மகிட்ட இருக்கிற கருமையத்தில் இருக்கிற கலங்கங்கள். அதை கழிக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்க. அது எப்ப கழியும்? சரி, கழியறது விடுங்க, நம்ம மதியானம் பேசுவோம், உங்களுக்கு வகுப்பு முடியுது. அது எப்ப சேரும்னா, நிறைவு பெறாமல் உங்ககிட்ட ஆசைகள் இருக்க இருக்க அந்த கருமையும் கலங்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதுதான் ஆசை சீரமைத்தல் மகிழ்ச்சி ஒரு பயிற்சி கொடுத்துருக்காரு. ஆசைப்பட வேண்டாம்னு சொல்லல, கெட்ட ஆசையை நீக்கிருங்க, இல்லாட்டி உங்க வாழ்க்கை கெட்டு போயிடும். சரிங்களா, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி இந்த வகுப்பு நிறைவு பண்ணுவோம். இந்த உதாரணம் எதை மறந்தாலும் உதாரணத்துக்கு வந்துடுறீங்க. ஒரு ஊர்ல ஒரு சாமிஜி இருக்கார், ஒரு குருஜி இருக்கார், நிறைய சீடர்கள். இந்த குருஜி, அந்த குருஜி ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. அவங்க ராஜாக்கள் அவங்க அந்த ராஜா அந்த குருஜியை வாங்க என்னோட அரண்மனைக்கு வாங்க, உங்களை கௌரவப்படுத்தணும், நீங்க வந்துட்டு போனா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி புண்ணியம், வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. அதுல அவருக்கு பெரிய விருப்பம் இல்லை, ஞானிகளுக்கு அதுல ஒரு பெரிய விருப்பம் இல்லை. அப்புறம் ரொம்ப நாளா கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு நாள் ஒரு 10 சீடர்கள் கூப்பிட்டு போறாரு. சரிங்களா, போயிட்டு நல்ல மதியானம் சரியான விருந்து. சரிங்களா, 16 மைல் தொலைவு அந்த ராஜாவோட அரண்மனைக்கு அந்த காலத்துல நடந்தானு போவாங்க. 16 மைல் போறாங்க. போய் நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாம் பேசி எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர 8 மைல் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. எவ்வளவு தூரம்? 8 மைல் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. திடீர்னு அந்த குருஜி திரும்பி அரண்மனையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சு. சீடர்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா திடீர்னு போறாரு, நைட் ஷோக்கு பிளான் பண்ணிட்டாரு. சரி பரவாயில்ல, மத்தியானம் அரண்மனை சோறு கிடைச்சது, நைட்டு கும்பனை கட்டிட்டு தான் வருவோம், சரி பரவாயில்ல, குருஜி செஞ்சா நல்லது ஏதாவது இருக்குன்னு சொல்லி எல்லாரும் போய் போனவரு இந்த கைகள் ஒரு இடத்துல ஒரு டம்ளர்ல பாயாசம் இருக்கு. அதை எடுத்து கடந்து குடிச்சிட்டு மறுபடியும் திரும்பி நடந்து வந்துட்டாரு. மறுபடியும் திரும்பி நடந்து வந்துட்டாரு. எல்லாருக்கும் தாங்கவே முடியல. 8 மைல், 8 8 16 மைல். ஏப்பா அந்த பக்கம் இன்னொரு 8 மைல் வந்திருந்தா சட்டி பாயாசம் நான் வச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னு உள்ள புலம்புறான். ஏன்டா ஒரு டம்ளர் பாயாசத்துக்கான இந்த பாடு படுத்துறீங்க? சரி அப்படி போனையே நீ குடிச்சியே, எங்க 10 பேருக்கு ஒரு டம்ளர் வாங்கி கொடுத்தாங்கன்னு திருப்தியா வந்து அதுவும் கிடையாது. சரிதானே, நீயே குடிச்சிட்டு வர்றீங்க, எல்லாம் உள்ளேயே புலம்புறேன். ஒருத்தர் தாங்க முடியல, கேட்டா குருஜி இல்ல கொஞ்சம் நில்லுங்க, என்ன என்னப்பா என்ன, இந்த வந்துட்டான்னு இருந்தா கரெக்டா, எல்லாம் கரெக்டா தானே போயிட்டு, திடீர்னு போனீங்க ஒரு டம்ளர் பாயாசம் குடிச்சு திடீர்னு வர்றீங்க, என்னாச்சு உங்களுக்கு? அது பாப்பா ஒண்ணு இல்ல, நல்லா சாப்பிட்டேன்னா பாயாசம் குடிக்கிற அளவுக்கு வயிற்றுல இடம் இல்லை, சரி கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சா குடிச்சுக்கலான்னு வச்சேன். அது அங்கேயே இலையில வச்சேன். அதைய இந்த ராணி இருக்காங்கல்ல பாத்துட்டாங்க, சாமிஜி பாயாசம் குடிக்காம போனா பரலோகம் போக மாட்டாருன்னு சொல்லி பாயாசம் எடுத்து கொண்டாந்து கை கழுவிட்டு இருந்தேன். நான் கை கழுவிட்டு இருக்கிறப்ப எப்படி குடிக்கிறது, கொண்டாந்து கொடுத்தாங்க. அப்ப சொன்னேன் அங்க வச்சிருமா குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லியாச்சு, அது குடிச்சுக்கிறேன்னு ஆசைப்பட்டாச்சு. இப்ப ராஜா வந்துட்டாரு கை கழுவுறப்போ, அவரும் கை கழுவிட்டு அப்படியே என்னென்னவோ எல்லாம் நான் பேசிட்டு அதை மறந்துட்டு வந்துட்டேன். 8 மைல் வந்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, என்னங்க ஐயோ பாயாசத்தை விட்டுட்டோமே. அப்புறம் திரும்ப போய் அந்த பாயாசத்தை குடிச்சிட்டு வந்தேன். இது என்ன கான்செப்ட்னா அவர் சொல்றாரு பாருங்க, சாதாரண குருஜி அல்ல, சொன்னாராமா இந்த பாயாசத்தை நான் குடிக்கலைன்னா இன்னொரு ஜென்மா எடுத்து ஒரு டம்ளர் பாயாசம் குடிக்கணும்பா. இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னா அப்பதான் அந்த 10 பேருக்கு புரிஞ்சுதாமா, பாயாசம் குடிக்கலாம்னு நினைச்சு குடிக்காம விட்டாலே ஒரு ஜென்மம் எடுக்கணும்.
நமக்கெல்லாம் எத்தனை ஜென்மம் எடுக்கிறது? புரியுதா உங்களுக்கு? எத்தனை ஆசை! ஐயோயோ முடியல. கோயிலுக்கு போறது ஆசை விடுறதுக்கு. நீ என்ன பட்டு போடுவ? அக்கா எங்க வாங்குனீங்க? காஞ்சிபுரத்துல. எந்த கடையில? இன்னைக்கே போய் எடுக்கிற. புரியுதா என்ன சொல்றேன்னு? பார்க்கறது மேலாம் ஆசை. சரிதானா? எத்தனை ஆசை உங்களுக்குள்ள நிறைவேறாம வச்சிருக்கீங்க? ஏன் நிம்மதியா தூக்கம் வர மாட்டேங்குது? இந்த ஆசை எல்லாம் உங்களை தூங்க வர மாட்டேங்குது. என்ன நீ தூங்கிட்டு இருக்கிற? இத்தனை ஆசைப்பட்டு இருக்கிற, இது எப்ப அடையிறது? அது வெளியே வரும். நிம்மதியா தூங்க முடியாது. உடம்பு நல்லா இருக்குங்கிறீங்க. சரிதானா? எண்ணியவன் உறங்கினாலும் எண்ணங்கள் உறங்குவதில்லை. நீங்க நினைச்சவன் தூங்கிடலாம் தூங்குவீங்க, உங்க நினைப்பு தூங்காது. உங்க ஆசை உங்களை அடைய வைக்கிற வரைக்கும் அது ஓடிட்டே இருக்கும். அதனால என்ன பண்ணணும்? சரிதானா? ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணாலும் ஆசைப்பட்டீங்கன்னா, அப்படி எவனா நிறைய பேர் ஆசைப்பட்டு அப்படி டைவர்ஸ் ஆயிடுச்சுல, தனித்தனியா தான் இருக்கிறாங்க. எல்லாரும் அப்படி ஆசைப்பட்டு அந்த அது போய் வேலை பார்க்கணும். சரி, நீங்க உங்களுக்கு ஜோடி பார்த்து பார்த்துட்டு இருக்கோம். சரிதானா? அடுத்த ஜென்மத்திலேயாவது போய் கல்யாணம் பண்றதுக்கு அது பிளான் பண்ணிருக்கோம். அப்ப தேவையில்லாத ஆசை என்ன பண்ணணும்? நீக்கிடணும். அப்ப தேவை இருக்கிற ஆசை அடையணும்னு சக்தி இருக்கு உங்களுக்கு. நீங்க கண்டதெல்லாம் நினைச்சுட்டே இருந்தீங்கன்னா தேவையானது அடையிறதுக்கான சக்தி கூட இருக்காது உங்களுக்கு. என்ன சொல்றது புரியுதா? இப்ப சில விஷயம் உடனே நடக்கணும்னு நீங்க நினைப்பீங்க, அது நடக்காது. ஏன்னா நீங்க ஊருப்பட்டது நினைச்சு வச்சிருக்கீங்க. அதெல்லாம் வரிசையில வரணும்னா 10 வருஷம் ஆகும். அதுக்குள்ள புள்ள கிளவியே ஆயிடுவா. புரியுதா நீங்களா? அப்ப தேவையில்லாத நீக்கணும். 10 மைல துரத்திட்டு போய் ஒத்த மைல பிடிச்சோம்னா சரித்திரமே கிடையாதுல்ல. அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? 10 மைல துரத்திட்டு போய் ஒத்த மைல பிடிக்க முடியுமா? கொஞ்ச நேரம் இதை பக்கம் ஓடுறது, அப்புறம் அதை பக்கம் ஓடுறது, அப்புறம் அதை பக்கம் ஓடுறது, எதை பார்த்து பிடிப்பீங்க? பட் கரெக்டா எய்ம் பண்ணா 10மே பிடிக்கலாம். முடியாதுன்னு ஒண்ணு இல்லை. ஆனா ஒன் பை ஒன்னா கரெக்டா அதை நீங்க பிடிக்க முயற்சி. அதுல நம்ம ஆசைகள் எல்லாத்தையுமே நம்மளால அடைய முடியும். புரியுதுங்களா? பட் அது ரொம்ப முக்கியம். என்ன? முதல் தேவையில்லாத ஆசையை தூக்கி குப்பையில வீசணும். அப்ப தேவையான ஆசையை அடைகிற அளவுக்கு நமக்கு ஆற்றல் இருக்கும். இப்ப நிறைய பேர் பொருள் காசு 10 ஏன்னா தேவையில்லாத நிறைய வாங்கி வச்சுட்டீங்க, தேவையை நிறைவேற்ற முடியல. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எத்தனை பொருள் தேவையில்லாம வாங்கி வச்சிருக்கிறோம். உங்களுக்கு அதான் உங்களுக்கு இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு கிளாஸ் விட்டாலே உங்களுக்கு ஹோம்ஒர்க் அதுதான். உங்க வீட்டுல இருக்கிற தேவையில்லாதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. சரிங்களா? சரி, டைம் ஆயிடுச்சு. ஒன்ன சொல்லி நிறைவு செய்யறேன். தேவையில்லாத ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள் உங்களிடம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இறைவனை உணர்வது சாத்தியமில்லை. நீங்கள் இறைவனை உணராத வரைக்கும் நம்ம வாழ்க்கையில துன்பம் போவதற்கு சாத்தியம். அவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப நான் துன்பமே இல்லாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி, உங்க ஆசைகளை நீங்க நிறைவேற்றியே ஆகணும். இல்லாட்டி இது தப்பான ஆசைன்னு தூக்கி குப்பையில போட்டே ஆகணும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நீங்க பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இது ஏதோ சாதாரண விஷயம் அல்ல. ஆசை சீரமைத்தல் மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா, கரெக்டா ஒரு தடவை கரெக்டா பண்ணிட்டீங்க, உங்களுக்கு என்ன வந்துருன்னு சொல்றாரு தெரியுமா மகரிஷி? எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத நிறை மனம் வந்து. நான் இருக்கிற கேட்கிறேன், உண்மையா சொல்றேன், இருக்கிறதுக்காக எல்லாம் சொல்றேன். இப்ப இருக்கிற வாழ்க்கை எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தி, போதும்பா அப்படிங்கிறது உண்மையா? அப்புறம் வந்தீங்க ஏமா இருக்கிற வாழ்க்கை திருப்தி இங்க வந்தீங்க பாக்குறதுக்காக? அப்ப அதுல ஏதோ ஒரு தேவை இருக்கு. பாடுறா, நிறைய ஞானிகள் வரல இல்லை, ஏன்னா தேவையே இல்லை அவங்களுக்கு. சரி இருக்கலாம், பட் இருக்கிறது நீங்க திருப்தியா இருக்கீங்கன்னு சொல்றது பெரிய விஷயம்.
இது எல்லாரும் இருக்கிறாங்களா? உங்களுக்கு கிடைத்த கணவர் மேல உங்களுக்கு 100% திருப்தியா? 100%. அப்படி தெளிவா சொல்லுப்பா. அப்பதான் அவங்க இல்லப்பா, அது சரியில்லைப்பா. அக்செப்ட் வேற, திருப்தி அக்செப்ட் பண்ணிக்கிறது வேற. நான் என் கணவரால நான் 100% நிறைவா இருக்கிறேன் சொல்றீங்களா? உங்க மாமியாரால நான் 100% இந்த வார்த்தை காதையே புரிஞ்சுக்காம இந்த வார்த்தை சொல்லாத. உங்க நாத்தரால தூக்குங்க கைய, அவங்க ஓகே, நாத்தனால மட்டும் சொல்ல நீங்க அதுக்கும் ஓகேவா? அப்படியா? வேற யாரு உங்களுக்கு? உங்க குழந்தையால 100% திருப்தியா இருக்கீங்களா? அதுதான் கஷ்டம். இதெல்லாம் ஓகே சார். நிறைவுனா என்ன? எல்லாத்துலயும் சாட்டிஸ்பைட். பையன் சூப்பரா இருக்கா, வீட்டுக்காரர் சூப்பரா, மாமனார் அருமை, மாமியார் அதை விட சூப்பர், நாத்தனா அதுதான் என் தெய்வம். கர்மாவை கழிக்க வந்த தெய்வம் அதுதான். எது மேலெல்லாம் உங்களுக்கு நிறைவு இல்லையோ அதுதான் உங்க கர்மாவையே கழிக்க வந்த தெய்வம். அந்த தெய்வத்தை போட்டா வச்சு தொட்டு கும்பிடணும். அந்த தெய்வம் இல்ல, உங்களுக்கு முக்தி இல்ல. ஆமா, சீரியஸா உங்க கர்மாவை கழிக்கிறதுல அந்த தெய்வம் தான் மெயின் பிளே பண்ணுது. சரிதானா? அப்ப அந்த தெய்வத்தை நீங்க என்ன பண்ணணும்? யார கும்பிடுறீங்களோ இல்லையோ, அதனாலதான் மகிழ்ச்சி சொல்ற, இன்னல் புரிவார் எதிர்காலம் நிற்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் தெரிஞ்சு நல்வாழ்வு பெற கருணை, எல்லாத்துக்கும் கருணையோடு வாழ்ந்துட்டு சொல்ல பாருங்க. இவங்களை மட்டும் கருணை, ஏன்னா அவங்க செய்யறது நிறுத்திட்டாங்க என்ன பண்ணுவீங்க? அப்புறம் நீங்க இன்னும் 4 ஜென்மம் பிச்சை எடுத்துருக்கீங்க. எவனா வந்து மிதிப்பாங்க. நாத்தனா மிதிக்கிறதே பரவாயில்ல, கரெக்டா மிதிக்கிறோமா? சரிதானா? யார் அடிச்சாலும் போகாத கல்லு நீங்க அடிச்சதுல போயிடுச்சு சார். கல்லா கேஸா போயிடுச்சு சார். யூரின் போயிட்டு இருக்க வழியோட அந்த மாதிரி பல்லா பல்லு எத்தனை நாளா புடுங்க முடியாத பல்லு நீங்க அடிச்சதுல புடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. சீரியஸா சொல்ற, உங்களுக்கு இப்போ ஒருத்தங்களை ஏத்துக்க முடியலன்னு சொல்றீங்கல்ல, இவங்களால எனக்கு நிம்மதி இல்லை நிறைவில்லைன்னு சொல்றீங்கல்ல, அவங்களால நீங்க திருப்தி அடைஞ்சாதான் உங்களுக்கு கடவுளர்கள் கிடைக்கும். அப்படி கடவுளர்களே வேண்டாய, அது உங்க பாடு, அது உங்க பாடு. இதுதான் டெஸ்ட். அவங்க என்ன பண்றாங்க? உங்க கர்மாவை கழிக்கிறாங்க, உங்க கர்மாவை கழிக்கிறாங்க. யாருமே கழிக்க முடியாத அளவுக்கு உங்க கர்மாவை அவங்க கழிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க எவ்வளவு நன்றி உணர்வோடு அவங்கள போய் திட்டுறீங்க. என்னமா நீங்க? சரியா? நீங்க இப்ப இருக்கிறதுல நிறைவா இருக்கணும், அதுதான் இதெல்லாம். சரிங்களா? எல்லாத்தையுமே நான் ஏத்துக்கிறேன் சார், எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்றேன், நான் நிறைவா இருக்கேன், நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கிறேன், எனக்கு போதும் சார், எதையுமே எனக்கு மாத்தாதீங்க சார், இப்படியே இருக்கு அப்படி சொன்னீங்கன்னா தான் நிறைவு. இந்த வீடு நல்லா இருக்கு சார், இந்த வாகனம் நல்லா இருக்கேன், இந்த பொருள் நல்லா இருக்கேன், இந்த உறவுகள் நல்லா இருக்கேன், இந்த உடம்பு நல்லா இருக்கேன். இந்த உடம்புல நீங்க திருப்தியா இருக்கீங்களா? உங்க உடம்பை பொறுத்து நீங்க திருப்தியா இருக்கீங்க? உங்க மனசை பொறுத்து நீங்க திருப்தியா இருக்கீங்க? இது எப்ப பார்த்தாலும் கோவப்படுது, எப்ப பார்த்தாலும் கவலைப்படுது. நான் சொல்றது புரிஞ்சுச்சா? இப்ப நீங்க நிறைவா இல்ல. இந்த பயிற்சி பண்ணா நீங்க நிறைவா எவ்வளவு பெரிய கிஃப்ட் தெரியுமா? இத பண்ணணும். சரிங்களா? ஓகே, ஆன்லைன்ல இருக்கிற அன்பர்கள் எல்லாருக்கும் நன்றி, மிக்க மகிழ்ச்சி. 20 பேர் காணும் அதுக்குள்ள. நீ பேசிட்டே இருப்ப, நாங்க உட்காந்து இவங்கதான் வேற வெளியில போயிட்டே இருப்பாங்க, நாங்க ஆன்லைன்ல நாங்க கிளம்பிடுவோம்யா, ஊருப்பட்ட வேலை இருக்கு. சரிதானா? சரி, இவங்களை வாழ்த்து நிறைவு பண்ணிடுவோம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயும், நிறைசனும், உயர்ப்புகள், விஞ்ஞானம் நோக்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிமை, துணிவு, நன்மக்கள் பேரு
அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறுமை எனும் பேரு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும். இந்த 108 நாள் சாதனை நிகழ்வுன்னு ஒண்ணு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதை பத்தி உங்களுக்கு நான் பின்னாடி டீட்டெயிலா சொல்றேன். நீங்க ஆனந்த யோகா பயிற்சியில் இருக்கிற 600 பேருமே அந்த 108 நாள் நிகழ்வுல சேரணும்னு நான் விரும்புறேன். அதுக்கான உங்களுக்கு நல்ல கர்மா இருந்தா உங்களால சேர முடியும். நீங்க எல்லாருமே முடிஞ்சா நான் சொல்றேன். அதை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால இன்னைக்கு இரவுக்குள்ள சொல்றவங்க மட்டும்தான் சேர முடியும். நாளைக்கு நம்ம காப்பு கட்டுறோம். நாளானைக்கு காலையில இருந்து 108 நாள் விரதம் ஸ்டார்ட் பண்றோம். இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. இரவுக்குள்ள யாரெல்லாம் ஆனந்த யோகா பயிற்சியில் இருக்கவங்க சேர்றீங்களோ சேர்ந்துக்கோங்க. அதுக்கப்புறம் நானே சேர்ந்தோம்னாலும் விட மாட்டாங்க. ஆமா, சரிங்களா? அதுதான் கண்டிஷன். அதனால யாரெல்லாம் சேர விருப்பமோ இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்களுக்கு அந்த மெசேஜ் கொடுத்து 108 ரூபா பே பண்ணி அந்த இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. தனி வாட்ஸ்அப் குரூப்ல இது பண்ணுவாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ப்ராப்பரா ஜூம் லிங்க் கொடுப்பாங்க. ப்ராப்பரா காப்பு கட்டுறதுன்னு எல்லாமே நடக்கும். அதனால அது வர்ற விருப்பம் இருக்கிறவங்க கொஞ்சம் சின்சியரா இன்னைக்கு பண்ணிருக்கு. ஓகே, அப்படி வர்றவங்க எல்லாம் நாளைக்கு ஈவினிங் ஜூம் லிங்க் இருக்கும். அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி. ஆமா, நாளைக்கு 4 மணிக்கு அந்த 108 நாள் ஆன்மீக சாதனையில வர்றவங்க நாளைக்கு ஈவினிங் 4 மணிக்கு ஜூம்ல வர்றப்ப ஒரு மஞ்சள் கயிறு, கையில கட்டுற காப்பு கயிறு மாதிரி மஞ்சள் கயிறு, சரடு, தாலி சரடு மாதிரி இருக்கிறதோ அல்லது மஞ்சள் தலவன வெள்ளை நூல் சரடு அதை மஞ்சள் பண்ணிக்கலாம். நோன்பு சரடா காப்பு கட்டுறது, கையில காப்பு கட்டுறது ஏதோ ஒரு கயிறு கட்டணும் கலர்ல, அவ்வளவுதான். மஞ்சள்ல போட்டு எடுத்துட்டு வந்துருங்க. அந்த மஞ்சள் கலர் அவன் சாயத்து போட்டு வச்சிருப்பான். நீங்க மஞ்சள்ல போட்டு எடுத்து அந்த கையில கொண்டு வந்துக்குங்க. உங்க வீட்டுல வேற யாராவது பண்ணாலும் 1க்கு 2 கொண்டு வந்துருங்க. சரிங்களா? ஓகே, மகிழ்ச்சி. உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமான ஒரு 4-5 கயிறு கூட கொண்டு வந்துருங்க. இந்த 108 நாள் நிகழ்வை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நாளைக்கு 4 மணிக்கு காப்பு கட்டுதல் நிகழ்வு நம்ம ஜூம்ல பண்றோம். 3 மணிக்கு டவுட் கிளியரிங் செஷன் பண்றோம். அதனால உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா 3 மணிக்கு டவுட் கிளியரிங்ல நீங்க டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். ஒண்ணு இல்ல, ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் வீக் மொத்தம் 15 வாரம் கொண்டு போறோம். ஃபர்ஸ்ட் வீக் ஒண்ணுமே நோக்கம் இல்லை. நம்ம பயிற்சியை கரெக்டா பண்ணணும். உடற்பயிற்சி, காயகல்ப, தியானம், தற்சோதனை, ஜீவாத பெருக்கு பயிற்சி, இந்த 5 சரியா முறையா பண்ணணும். இது மட்டும்தான். வேற எதுவுமே அங்க நம்ம கேட்கறது இல்லை. டைமுக்கு பண்றீங்களா, டைம் எல்லாம் பண்றீங்களா, முன்னாடி பண்றீங்களா, பின்னாடி பண்றீங்களா, சாப்பிட்ற அளவு முறை இருக்குதா, இயற்கை வாழ்வியல், எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் வீக்கு 5 பயிற்சியை சரியா முறையா நீங்க பண்ணா 108 மதிப்பெண். அதை பத்தி நான் உங்களுக்கு நாளைக்கு பேசுறப்ப சொல்றேன். அதனால பெருசா டவுட் வச்சுக்க வேண்டாம். அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை ஈவினிங் நம்ம ஜூம் ஸ்பீச் நான் ஈவினிங் பேசுறப்ப இந்த விரதத்துல அடுத்தடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு வாரமும் அப்டேட் ஆகிட்டே இருக்கு விரதம். சரிங்களா? அப்போ 15வது வாரம் அது ஃபுல்ஃபில்லா இருக்கும். அதனால அதெல்லாமே அப்ப கேட்டுக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா 3 மணிக்கு கேட்டுக்கோங்க. 4 மணிக்கு எல்லாரும் மஞ்சள் கயிறு எடுத்துட்டு அசம்பிள் ஆகிக்கோங்க.